புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்துள்ளது மக்களுடன் புதிய தலைமுறை. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 4 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயம் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி பிரதானமாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து, இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அடிப்படை வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நேரடியாக அவரிடம் கேட்டு பெறப்போகிறோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. இந்த வட தமிழகத்தினுடைய ஜீவாதாரமே எங்களுடைய பாலாறு. இந்த பாலாறு சுற்றுச்சூழலால சீர்கட்டு இருக்குது. 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க சார். ஒருத்தரும் ஒன்னும் செய்யவே இல்லை. 40 வருடமாக செட்டியார் டேம் நிறையப்படாது இருக்கு. தண்ணீர் செட்டியார் டேம்னு தென்பண்ணை யாரை சேர்க்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு சுமார் 40 வருடமா கேட்டு இதுவரையிலும் செட்டியார் டேம் நிறைஞ்சதில்லை. இந்த திருப்பத்தூர் ஏரி ஒரு 500 ஏக்கர் பரப்பளவு. ஒரு காலத்துல முப்போகம் விளைஞ்சது, தஞ்சை பகுதி மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க குப்பை கொட்டுற இடமா மாறிடுச்சு. வேலையே பயிரமேயும் அப்படின்ற கதையா என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் நகராட்சி தான் அந்த ஒட்டுமொத்த குப்பைகளுமே கொட்டுறாங்க. ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர் பண்ணவன் சிங்கப்பூர்ல போய் டவர் கட்டுற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய டிகிரி படிச்சவங்க பெங்களூர்ல போய் பானிபூரி கடை வைக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்துல வேலை வாய்ப்பே இல்லைங்க. விவசாயத்தை சார்ந்த ஒரு கல் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலயும் தடை இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தடை போடுறாங்க. கல் இறக்குற ஒரு தொழிலாளி மேல, ஒரு பனை விவசாயி மேல இருக்கிற கட்டுப்பாடுகள் போதை மருந்து வித்துறவங்க மேல இல்ல. வாணியம்பாடி தொகுதியிலிருந்து வரேன் சார். ரயில்வே ஸ்டேஷன் 1 hour 2 hours ரயில்வே கேட் போட்டா இப்ப இந்த பக்கம் இருந்து ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாம் எப்படி சார் போவாங்க? அது மாத்தணும். நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் சார் வரேன். அந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்ப அவசரம்னா எப்படி சார் நாங்க போவோம்? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் சார். எங்க கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் சார். திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா, நீங்க திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு போனீங்களா, அந்த மருத்துவர்கள் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நீங்க உடனடியாக அடுக்கும்பாறைக்கு போயிடுங்க, உடனடியாக கிருஷ்ணகிரி போயிடுங்க, தருமபுரி போயிடுங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. மற்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ரெப்பர் பண்றது அந்த வேலையை தான் செய்யறாங்க. அந்த மாவட்ட மருத்துவமனையில அனைத்து விதமான வசதிகளும் இருக்கணும் அப்படின்றதான் எங்க முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினால 10,000 பேருக்குள்ள 589 பேருக்கு இங்க புற்றுநோய் இருக்கிறதா இப்போது கடந்த ஆட்சியில் இருந்த மருத்துவத்துறை இவரே சொல்லியிருக்கார், அமைச்சரே. இதுவரைக்கும் அந்த மருத்துவ பரிசோதனை அந்த பாலாறு பகுதியில் தொடங்கவே இல்லை. திருப்பத்தூர்ல இருந்து ஒசூர் வரையிலும் ரயில்வே பாதை அமைக்கணும்னு சொல்லி பாராளுமன்றத்திலும் பேசியாச்சு, சட்டசபையிலும் பேசியாச்சு. அதுக்காக நிதி ஒதுக்கீடும் பண்ணிட்டாங்க. இதுவரையிலும் திருப்பத்தூர்ல இருந்து ஒசூருக்கு ரயில் பாதை, பழைய ரயில் பாதை 150 வருஷமா 100 வருஷமா இந்த ரயில் பாதையை புதுப்பிக்கவில்லை. திருப்பத்தூர்ல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி வேணும். எல்லாம் பிரைவேட் கல்லூரி தான் இருக்கு. சரௌண்டிங்ல திருப்பத்தூர் எல்லாமே இப்ப பிரைவேட் காலேஜஸ் தான் இருக்கு. ஒரு அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி கண்டிப்பா வேணும். ஆஸ் அ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா, இங்க நாங்க ஜாயின் பண்ணும்போது 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லி தான் இங்க நியர்பைல இருக்க எல்லா காலேஜும் அப்படிதான் சொல்றாங்க. பட் இங்க இருந்து நாங்க பிளேஸ்மெண்ட் வெளில போனோம்னா லைக் பெங்களூர் போனோம், சென்னை, ஹைதராபாத் அந்த மாதிரி போனோமே தவிர எங்க சரௌண்டிங்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனி கூட இல்லைன்னு இந்த மாதிரி சொல்லலாம். அதனால எங்களுக்கு இங்க ஒரு நல்ல ஐடி கம்பெனி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சமூக நீதி என்று பேசுகிற இந்த காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருப்பத்தூர் தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கும் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிதார் பட்டியலின மாணவ மாணவிகள் இன்றைக்கும் பள்ளியில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சமூக நீதி ஒரு விடுதியை விரைவில் இங்கு கட்ட வேண்டும். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அரசு சட்ட கல்லூரி இங்க எடுத்துன்னு வந்தா எனக்கு ஒரு நன்றாக இருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.